ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் வெயிட் பண்ணாரோ இல்லையோ, என் ஒய்ஃபு லாஸ்ட்டு 15 டேஸாக விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு கேலண்டரையே வெறிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. அது விநாயகர் மேலே இருந்த பக்தினால் இல்லை, கொலக்கட்டை சாப்பிட்றதுனால இருந்த ஆர்வத்தினால. அப்படி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்வீட் கொலக்கட்டை பண்ணோம். அதுக்கு பூர்ணமுக்காக பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலை, தேங்காய், ஏலக்காய் அதெல்லாம் நெய்யில் வறுத்து பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. கொலக்கட்டை அச்செல்லாம் யூஸ் பண்ணல, கையிலேயே தான் அந்த பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணி வேக வச்சாங்க. காலையிலே சாமிக்கு படையெல்லாம் வச்சாச்சு. கொலக்கட்டை தான் கொஞ்சம் லேட்டு. பாவம் விநாயகர் எல்லார் வீட்லேயும் போய் கொலக்கட்டை சுண்டெல்லாம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், அதனால் லேட்டாகவே வைப்போம் அப்படின்னு சொல்லி தான். கொலக்கட்டையும் வெந்துருச்சு. ஒரு கொலக்கட்டையை விநாயகருக்கு வச்சுட்டு மீதி கொலக்கட்டையெல்லாம் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில கொலக்கட்டையில் தான் பூர்ணம் ஸ்டஃபிங் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் எங்கள் மேலே இருந்த பாசத்தில் ரொம்ப அதிகமாக ஸ்டஃப் பண்ணிட்டாங்க போல், அதனால் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. பாவம் அவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. இந்த லீவ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்காக அதை இதை ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான். கொலக்கட்டையெல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஈவினிங் தான் கொஞ்சம் ஸ்பைடியை கூப்பிட்டு வெளியே போகலாம், ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே இந்த ஒரு நாள் தான். ஸோ இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான். இந்த ஒரு நாள் நம்ம வெளியே போயிட்டு வந்தால் தான் மீதி இருக்கிற 2 நாள் நம்ம ஆஃபீஸில் மேனேஜ் பண்ண முடியும். இப்படி தான் எங்கள் விநாயகர் சதுர்த்தி போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.